செருப்பு வாங்கலான்னு டப்பாங்குரோ கடைக்கு போனேன். அவர்கிட்ட பேசி இந்த கொஞ்ச நேரம் ஜாலியாவும் செம்ம என்டர்டைன்மெண்டாவும் இருந்துச்சு. ஏன் ப்ரோ இப்படி கிரிஞ்சா பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், போர் அடிக்கு தான் பண்றேன். அந்த மாதிரி கிரிஞ்சா பண்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல? இல்லையே, நான் அடுத்தவங்க குடியே கிடைக்கலையே, எவனையும் ஏமாத்தலையே. நான் பைத்தியமா இருந்தாலும் நான் தனியா தானே ஏதோ வீடியோ போடுறேன். தனியா இருக்குன்னா தனியா போடுறேன். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா தட்டி விட்டு போங்க. இது சோசியல் மீடியா பாய். வீடியோஸ்ல தான் அப்படி பண்றாருன்னு பார்த்தா நேர்ல பேசும்போதும் அவரோட பேச்சு கிரேசியாவும் காமெடியாவும் இருந்துச்சு. அவரோட பாஸ்ட பத்தியும் அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை பத்தியும் சொன்னாரு. அது கேட்கவே ரொம்பவே ஃபீலிங்கா இருந்துச்சு. என் பொண்ணு கோசம் தான் எடுத்து போடலாம் அப்படின்னு. என் பொண்ணு ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், நானே ஒரு யூடியூபர் ஆகணும் தான் பாய் வந்தேன். லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி பண்ணி கேட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். சரி, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போறாங்களா, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸே பார்க்க மாட்டேன், சும்மா பேருக்கு தான் அது இருக்கும். அது உள்ள போய் எவன் என்ன பண்ணிருக்க கூட நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்றேன் பாய். நான் யாருக்கும் பயந்து நான் பண்ணல பாய். நான் நானா இருக்கேன் பாய், அவ்வளவுதான் பாய். அவ்வளவுதான் பாய்.